ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் ஹோம் ஸ்வீட் ஹோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முறுக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது வந்து பச்சரிசி. இது வந்து 16 அழகு பச்சரிசியை எடுத்து நல்லா களைஞ்சி வெயிலில் நல்லா காய வச்சு அதில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 16 அழகுக்கு 4 அழகு வந்து உளுந்து. இந்த 4 அழகு உளுந்து வந்து எப்படின்னா நல்லா வறுத்து இந்த அளவுக்கு வறுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பொட்டுக்கல்லையே ட்ரை ரோஸ்ட்லாம் ரொம்ப பண்ண தேவையில்லை. இந்த உளுந்து வறுத்த சட்டி இருக்கும் இல்லையா, அந்த சட்டியோட சூட்டில் அந்த கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். இது இந்த பொட்டுக்கடலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் இருக்கும். இந்த 50 கிராம் பொட்டுக்கடலை, அதாவது 16 அழகு அரிசிக்கு 4 அழகு உளுந்தும் 50 கிராம் பொட்டுக்கடலையும் ஃபஸ்ட்டு எடுத்து இந்த மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா மெஷினில் கொடுத்து ஃபஸ்ட்டு மாவாக அரைச்சிக்கோங்க. மாவாக அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் எப்படி மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம முறுக்கு புரியறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம மெஷினில் கொடுத்துட்டு முறுக்கு மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்ச மாவு இப்படி தான் இருக்கும். இப்போது முறுக்கு சுடுறதுக்கு மாவு எப்படி வந்து பிசைகிறது, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதில் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்ச மாவில் 6 அழகு, அதாவது 6 அழகு வந்து மாவு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இது உள்ளே போட்டு என்னென்னலாம் பிசையணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெருங்காய தண்ணி. இதை வந்து காலையிலே நீங்கள் என்ன பண்ண, இப்போ சாயந்தரம் பண்ண போகிறீங்கன்னா காலையிலே சுடு தண்ணியில் உங்களுக்கு தேவையான அளவு பெருங்காயத்தை போட்டு இந்த மாதிரி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் எள், வெண்ணெய், இது வந்து தண்ணி, உப்பு தண்ணி. இந்த உப்பு தண்ணி அதாவது கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கோம். இதை நல்லா கலந்து இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைவோம் இல்லையா, அதுக்காக ஃபஸ்ட்டு பெருங்காய தண்ணியை ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு எள்ளை எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணெயெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா முறுக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அந்த முறுக்கு பதம் வந்து எந்த அளவுக்கு வரணுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம முறுக்கு புழியறதுக்கு மாவை இந்த அளவு பிசைஞ்சாச்சு. பாருங்கள், கைவிட்டு இந்த மாதிரி இது பண்ணோன்னா இந்த அளவுக்கு உள்ளே போகிற அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் அச்சில் உள்ளே வச்சு நம்ம புழியும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சுட்டு அதில் நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி புழிஞ்சு வச்சு முறுக்கெல்லாம் போடுங்க. முறுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு வந்தோன்னே எடுத்துட வேண்டியதான் முறுக்கை. முறுக்கெல்லாம் சுட்டாச்சு. நல்லா முறுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா மொறு நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி பாருங்கள். இதே மாதிரி பக்குவத்தில் நீங்களும் மாவை அரைச்சி நீங்கள் முறுக்கு சுட்டு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த தீபாவளிக்கு இந்த முறுக்கை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் முறுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ் எல்லாமே போடுறோம். தேங்க்யூ. ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ்.